கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு கூட்ட நெரிசலான ஷாப்பிங் மால். நிறையவே பார்த்திருக்கோம். அங்கே திடீர்னு ஒரு 2 வயசு குழந்தை தனக்கு ஒரு பொம்மை வேணும்னு தரையில விழுந்து பொரண்டு அழுது அடம் பிடிக்குது. ஆமா, அந்த இடத்துல ஒரு பெற்றோரா இருந்தா நமக்கு எவ்வளவு தர்ம சங்கடமா இருக்கும். கண்டிப்பா சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்கன்னு தோணும். ஆனா நான் ஒன்னு சொல்லட்டுமா, அந்த சின்ன குழந்தையின் மூளைக்குள்ள அந்த நொடியில ஒரு மிகப்பெரிய கண்ணுக்கு தெரியாத உலகப் போரே நடந்துட்டு இருக்கு. நிஜமா, மனிதனோட அடிப்படை மிருகத்தனமான ஆசைகளுக்கும் சமூகத்தோட ஒழுக்க விதிகளுக்கும் இடையிலான ஒரு போர் அது. கரெக்ட். உங்களை இந்த ஆழமான உரையாடலுக்கு உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம குழந்தைங்கள சும்மா வேடிக்கை பார்க்க போறதில்ல, அவங்களோட மனதையும் உடலையும் முழுசா டீகோட் பண்ண போறோம். ஆமா, த லேர்னர் நமக்கான ஒரு தெளிவான வழிகாட்டியா பேராசிரியர் சபா ஜெயராசா அவங்க எழுதின குழந்தை உளவியலும் கல்வியும் அப்படிங்கிற மிக விரிவான நூலை தான் இன்னைக்கு நாம் அலச போறோம். ஆமா, இது ஒரு கேள்வி பதில் அடிப்படையிலான தேடலா அமைய போகுது. ஏன்னா நாம எல்லாரும் குழந்தைங்களா இருந்தவங்க தான். குழந்தைங்கள நாம சிறிய மனிதர்கள்னு நினைக்கிறோம். ஆனா அவங்க உலகத்தை அணுகும் முறையே முற்றிலும் வேற. மிகச்சரியான வார்த்தை. இந்த நூல்ல இருக்கிற உளவியல் கோட்பாடுகள், ஆய்வுகள், அப்புறம் நம்ம தமிழ் மரபு சிந்தனைகள், இது எல்லாத்தையும் இணைச்சு குழந்தைகளை நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னு ஒரு விரிவான விளக்கத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். சூப்பர். எனக்கு முதல் கேள்வியே இதுதான். இப்போ மனிதர்கள் பல 1000 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த குழந்தை உளவியல் அப்படின்னு தனியா ஒண்ணு எப்ப தொடங்குச்சு? பெரியவங்கன்னா நேர்காணல் செய்யலாம், ஆனா குழந்தைங்க கிட்ட அப்படி பேச முடியாதே. அவங்கள எப்படி ஆய்வு செய்றாங்க? அது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஆரம்ப காலத்துல ஜான் லாக், ரூசோ மாதிரி தத்துவ அறிஞர்கள் சில சிந்தனைகளை விதைச்சாங்க. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு சயின்டிபிக் ஆதாரம் இல்ல. ஓஹோ, அப்போ சயின்டிபிக் அப்ரோச் எப்போ வந்துச்சு? 1877ல சார்ல்ஸ் டார்வின் இருக்கார்ல. ஒரு நிமிஷம். சார்ல்ஸ் டார்வின், அந்த பரிணாம வளர்ச்சி கோட்பாடு சொன்ன அதே டார்வினா? ஆமா, அதே டார்வின் தான். அவர் தன்னுடைய சொந்த மகனான வில்லியம் என்பவனோட அன்றாட நடத்தைகளை உற்று நோக்கி குறிப்புகளா எழுதினாரு. அதுதான் குழந்தை உளவியலுக்கு ஒரு முறையான தொடக்கமா அமைஞ்சது. வாவ்! அப்படியானால் டார்வின் மனித பரிணாமத்தை மட்டும் பார்க்கல, தன் சொந்த குழந்தையின் பரிணாமத்தையும் உற்று நோக்கி இருக்காரு. ஒரு விஞ்ஞானி தன் வீட்டையே ஆய்வகமா மாத்திருக்காரு இல்லையா? கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா பெரியவங்களை ஆய்வு செய்ய அகநோக்கல், அதாவது இன்ட்ரோஸ்பெக்ஷன் முறையை பயன்படுத்துவாங்க. அவங்க மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவங்களே சொல்வது. ஆனா ஒரு 2 வயசு குழந்தைக்கு வார்த்தைகளே தெரியாதே, அது எப்படி தன் உணர்வை சொல்லும்? அதுதான். அதனாலதான் டார்வின் உற்றுநோக்கல் முறைய, அதாவது அப்சர்வேஷனை பயன்படுத்தினாரு. வெளியிலிருந்து குழந்தை எப்போ சிரிக்குது, எப்போ பயப்படுதுன்னு நுட்பமா கவனிச்சாரு. இது ஒரு மிகப்பெரிய மைல்கல். புரியுது. ஆனா இங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். உற்றுநோக்கல் முறைப்படி ஒரு குழந்தை என்ன செய்யுதுன்னு மட்டும்தானே கண்டுபிடிக்க முடியும். குழந்தை ஏன் பிடிவாதம் பிடிக்குது, ஏன் கோபப்படுதுன்னு அந்த ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு எப்படி பதில் கிடைக்கும்? அருமையான கேள்வி. இங்கதான் சிக்மண்ட் ஃப்ராய்டு உள்ளே வராரு. அந்த நடத்தையோட ரகசியத்தை அவரோட உள பகுப்பாய்வு கோட்பாடு ரொம்ப அழகா விளக்குது. அதாவது சைக்கோ அனாலிசிஸ், கரெக்டா? ஆமா. ஃப்ராய்டு என்ன சொல்றாருன்னா, மனித ஆளுமையில 3 பரிமாணங்கள் இருக்கு. இட், ஈகோ, அப்புறம் சூப்பர் ஈகோ. இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. இது மூணும் என்ன பண்ணுது? இந்த இட் அப்படிங்கிறது பிறப்புலேயே வர்றது. உடனடியா இன்பம் தேடுற ஒரு குணம் அது. எனக்கு இப்போதே இந்த பந்து வேணும், அவ்வளவுதான் அப்படின்னு அடம்பிடிக்கும். கொஞ்சம் இருங்க. பார்க்க தேவதை மாதிரி இருக்கிற குழந்தை அடிப்படையில ஒரு சுயநலவாதி அப்படின்னு ஃப்ராய்ட் சொல்றாரா? கேட்க கொஞ்சம் முரண்பாடா இருக்கலாம், ஆனா உயிரியல் ரீதியா அதுதான் உண்மை. ஒரு குழந்தைக்கு உயிர் வாழ்தல் மட்டும்தானே முக்கியம். அதுதான் இட். ஆனா குழந்தை வளர வளர சமூகம் சில கட்டுப்பாடுகளை கத்துக் கொடுக்குது. தப்பு பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கணும், இது மாதிரியா? எக்ஸாக்ட்லி. அதுதான் சூப்பர் ஈகோ. இது உயர்ந்த விழுமியங்கள், ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது. இப்போ இந்த உடனடி இன்பம் தேடுற இட்டுக்கும் ஒழுக்கத்தை பத்தி பேசுற சூப்பர் ஈகோக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் கொண்டு வரதான் ஈகோ. ஓ, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இத ஒரு கார் மாதிரி வச்சுக்கலாமா? சொல்லுங்க பாப்போம். அதாவது இட் அப்படிங்கிறது ஒரு காரோட ஆக்சலரேட்டர் மாதிரி. எதை பத்தியும் கவலைப்படாம வேகமா போக நினைக்கும். சூப்பர் ஈகோங்கிறது பிரேக் மாதிரி, எப்பவும் கட்டுப்பாடா இருக்கணும்னு சொல்லும். இந்த ஈகோ தான் ஸ்டியரிங் பிடிச்சு வண்டியை நிதானமா ஓட்டுது. கரெக்டா? சூப்பரான உதாரணம். ரொம்ப எளிமையா சொல்லிட்டீங்க.
குழந்தைங்களுக்கிட்ட அந்த ஸ்டீரிங், அதாவது ஈகோ முழுசா வளர்ந்துருக்காது. அதனால தான் ஆக்சிலரேட்டர் அதிகமா வேலை செய்து அடம் பிடிக்கிறாங்க. ஆஹா, இப்போ அந்த ஷாப்பிங் மால் குழந்தையோட மைண்ட்ல என்ன நடக்குதுன்னு நல்லா புரியுது. ஆனா இந்த ஃப்ராய்டு கோட்பாட்டுக்கு நேர்மாறா நடத்தைவாத கோட்பாடும் ஒன்னு இருக்கு. அதாவது பிஹேவியரிசம். நடத்தைவாதம்னா என்ன? பாவ்லோ, ஸ்கின்னர் மாதிரி ஆட்கள் என்ன சொன்னாங்கன்னா, மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. வெளியில நடக்கிற தூண்டல் மற்றும் துள்ளங்கள் மூலமா தான் கற்றல் நடக்குதுன்னு சொன்னாங்க. தூண்டல் துலங்கல் நான் ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ், சரியா? ஆமா, இத மிதொங்கதைப்பாடு அல்லது கண்டிஷனிங் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு குழந்தை பழக்கப்பட்டுடுச்சுன்னா அதோட நடத்தை மாறிடும். பரிசுகள் மற்றும் தண்டனைகள் மூலமா நடத்தைய மாத்த முடியும்னு இவங்க ஆணித்தரமா நம்புனாங்க. ஓ, மனப்போராட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் வெளியில நாம கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் குழந்தைய உருவாக்குதுன்னு சொல்றாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். சரி, இது நடத்தைய பத்தி. ஆனா குழந்தைங்க எப்படி புது விஷயங்களை கத்துக்கறாங்க? அவங்க மூளைக்குள்ள டேட்டா எப்படி பதிவாகுது? இதுக்கு ஜீன் பியாஜேவோட அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாடு ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுக்குது. காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். அவர் என்ன சொல்றாரு? குழந்தைங்க தாங்கராவே தங்கள் அறிவை கட்டமைக்கிறாங்கன்னு பியாஜே சொல்றாரு. இதுல ரெண்டு முக்கியமான கான்செப்ட் இருக்கு. ஒன்னு தன்மயமாக்கல், இன்னொன்னு தன்மைவாக்கல். தன்மையாமாக்கல், தன்மைவாக்கல். இத கொஞ்சம் நடைமுறை உதாரணத்தோட சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ ஒரு குழந்தை முதன்முறையா ஒரு நாய்க்குட்டிய பாக்குதுன்னு வைப்போம். 4 கால் இருக்கு, குறைக்குது. ஓகே, இது நாய் அப்படின்னு தன் மூளையில ஒரு செட்டப் பண்ணிக்குது. இதுக்கு பேர் தான் தன்மயமாக்கல், அதாவது அசிமிலேஷன். ஓகே, புது அனுபவத்தை ஏற்கனவே இருக்கிற அறிவோட இணைச்சுக்கிறது. ஆமா. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குழந்தை ஒரு ஆட்டுக்குட்டிய பாக்குது. அதுக்கும் 4 கால் இருக்கு. உடனே குழந்தை அத நாய் அப்படின்னு கூப்பிடுது. ஆனா அது நாய் இல்லையே, ஆடு கத்துமே. அதுதான், ஆடு மே அப்படின்னு கத்தும்போது குழந்தை குழம்புது. நாய் குறைக்கணுமே, இது கத்துதேன்னு யோசிச்சு, ஓ, 4 கால் இருக்கிற எல்லாமே நாய் கிடையாது, இது வேற விலங்குன்னு தன் புரிதலை மாத்தி அமைக்குது பாருங்க. அதுதான் தன்மயவாக்கல், அதாவது அகாமடேஷன். வாவ்! அப்போ நாய்க்குட்டிய பார்த்துட்டு ஆட்டுக்குட்டிய நாய்னு சொல்றது தன்மையமாக்கல். அப்புறம் இல்ல இது கத்துது, இது வேற விலங்குன்னு புரிஞ்சுக்கிட்ட அறிவை மாத்தி அமைக்கிறது தன்மையமாக்கல். ரொம்ப அருமையா புரியுது. கரெக்ட். இந்த மாதிரி தான் குழந்தைங்க ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி, நாம இவ்ளோ நேரம் மனசு, மூளை, அறிவுன்னு சாஃப்ட்வேர் பத்தியே பேசிட்டு இருக்கோம். உடலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? உளவியல்ங்கிறது வெறும் மனம் சம்பந்தப்பட்டதா? அல்லது குழந்தைகளின் உடலுக்கும் அவங்க வாழும் சூழலுக்கும் நேரடி தொடர்பு உண்டா? ரொம்ப முக்கியமான கேள்வி. பேராசிரியர் ஜெயராசா தன்னோட நூல்ல உடலியல் அடிப்படைகளை ரொம்ப ஆழமா விளக்கி இருக்காரு. நிச்சயமா உடலுக்கும் மனசுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. அப்படியா? ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இப்போ நாளமில்லா சுரப்பிகள் இருக்குல்ல, அதுல தைராய்டு சுரப்பியே எடுத்துப்போம். ஒரு குழந்தையோட சுறுசுறுப்பை தீர்மானிக்கிறது இதுதான். தைராய்டு கம்மியா சுரந்தா குழந்தை ரொம்ப மந்தமா இருக்கும். ஓ, அப்படி என்றால் வகுப்பறையில ஒரு குழந்தை கவனிக்காமையோ அல்லது சோகமாவோ இருந்தா நாம உடனே இவன் ஒரு சோம்பேறின்னு முத்திர குத்திடுறோம். ஆனா அதுக்கு உடம்புல நடக்கிற ஹார்மோன் மாற்றம் காரணமா இருக்கலாமே. 100க்கு 100 உண்மை. நாம வெறும் படிக்கலன்னு திட்டுறது எவ்ளோ பெரிய தப்புன்னு இப்ப புரியுதா? இன்னொரு சுரபி இருக்கு, அட்ரினல் சுரபி. அட்ரினல், அது எமோஷன்ஸ் சம்பந்தப்பட்டதா? ஆமா, பயம், கோபம் மாதிரி உணர்ச்சிகளை தூண்டுறது அட்ரினல் தான். ஒரு குழந்தைக்கு அடிப்படை உளவியல் தேவைகளான அன்பு, அரவணைப்பு, பாதுகாப்பு இதெல்லாம் கிடைக்காதப்போ அந்த கட்டுப்பாடற்ற சூழல்ல இந்த அட்ரினல் சுரபி அதிகமா வேலை செய்யும். இத கேக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, வீட்ல அன்பு கிடைக்காத ஒரு குழந்தை வகுப்பறையில கோபமா நடந்துகிட்டா நாம அத வெறும் குறும்பு நினைக்க கூடாது. அது ஒரு உயிரியல் மற்றும் உணர்ச்சி போராட்டம் இல்லையா? மிக துல்லியமா சொல்லிட்டீங்க. இந்த புரிதல் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் ரொம்ப அவசியம். ரொம்ப ஆழமான பார்வை இது. சரி, மேலை நாட்டு அறிஞர்களை பத்தி நிறைய பேசணும். டார்வின், ஃப்ராய்டு, பியாஜேன்னு. நம்ம தமிழ் மரபில் குறிப்பா பாரதியார் மாதிரி ஆட்கள் குழந்தைகளின் கல்வி, உளவியல் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம தமிழ் மரபோட பங்களிப்பு இதுல ரொம்ப பெரியது. குறிப்பா பாரதியார் அன்றைய ஆங்கில கல்வி முறையோட குறைகளை அவர் கடுமையா விமர்சிச்சாரு. ஆமா, ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்வாங்களே. அதுதான், தாய்மொழி வழி கல்வியை அவர் ரொம்ப வற்புறுத்தினார். ஒரு குழந்தை தான் தாய்மொழியில சிந்திக்கும் பொழுதுதான் அந்த அறிவாற்றல் வளர்ச்சி ரொம்ப இயல்பா ஆழமா நடக்கும்னு அவர் நம்பினார். அதோட சமூக ஏற்றத்தாழ்வுகள் பத்தியும் அவர் பாடியிருக்காருல்ல. சாதிகள் இல்லையேடே பாப்பா அப்படின்னு. கண்டிப்பா.
கல்வியில சாதி வேற்றுமைகள் இருக்கக்கூடாது, அனைவருக்கும் சம உரிமை, அதாவது மாசிஃபிகேஷன் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிற முற்போக்கு சிந்தனையை அவர் அப்பவே முன் வச்சாரு. அதாவது சுவரில்லாமல் சித்திரம் வரைய முடியாதுன்னு சொல்ற மாதிரி குழந்தைகளுக்கு முழுமையான சுதந்திரமும் சமத்துவமும் சந்தோஷமும் இல்லாம கல்வியை திணிக்க முடியாதுன்னு பாரதியார் அந்த காலத்திலேயே ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. ஆமா, செயல்முறை கல்வி, பயமில்லாத ஒரு கற்றல் சூழல், இதுதான் ஒரு குழந்தையோட முழுமையான வளர்ச்சிக்கு உதவும்னு தமிழ் மரபு ரொம்ப ஆழமா நம்புச்சு. வாவ்! இன்னைக்கு நாம கடந்து வந்த பாதை நிஜமாவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. தொடக்கத்துல டார்வினோட உற்றுநோக்கல், அப்புறம் ஃப்ராய்ட் சொன்ன அந்த ஈகோ இட் போராட்டம், ஆமா, அதுக்கப்புறம் பியாஜேயோட தன்மயமாக்கல் தன்மைவாக்கல் கோட்பாடு, அப்புறம் ஹார்மோன்கள் எப்படி நடத்திய மாத்துதுன்னு பார்த்தோம். கடைசியா நம்ம பாரதியாரோட சுதந்திர கல்வி வரைக்கும் குழந்தை உளவியலோட பல பரிமாணங்களை ரொம்ப அழகா கண்டறிஞ்சிருக்கோம். கண்டிப்பா இது எல்லாமே குழந்தைகளை ஒரு புது பார்வையில புரிஞ்சுக்க நமக்கு ரொம்பவே உதவும். த லேர்னர். இப்போ உங்ககிட்ட வர்றேன். அடுத்த முறை நீங்க ஒரு குழந்தைய பார்க்கும்போதோ அல்லது அதோட பிடிவாதத்தை கையாளும் போதோ இது வெறுமனே ஒரு குறும்புன்னு நினைக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். ஆமா, அதன் பின்னால் இருக்கலாம், அல்லது உலக புரிந்து கொள்ளும் தன்மைவாக்கல் முயற்சியா கூட இருக்கலாம். கரெக்ட். முடிக்கும் முன் உங்களுக்கான ஒரு சிந்தனை. சற்று நேரம் உங்கள் சொந்த குழந்தை பருவத்தின் மிக ஆழமான ஒரு நினைவை நினைத்து பாருங்கள். ம், அந்த நினைவு உங்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு பரிசு அல்லது தண்டனையால், அதாவது ஒரு கண்டிஷனிங்கால் உருவானதா, அல்லது உங்கள் கண்ணோட்டத்தையே மாற்றிய ஒரு புதிய புரிதலால், ஒரு அகாமடேஷனால் உருவானதா? இன்னைக்கு நீங்க கேட்கும் இந்த ஆழமான உரையாடலை கிரகிக்கும் உங்களின் அந்த வயது வந்த மூளைக்கு அடித்தளம் அமைத்தது நீங்க ஒரு காலத்துல இருந்த அந்த சிறிய குழந்தைதான். அதை நினைவுல வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தேடலில் சந்திப்போம்.